இரவு 10 மணிக்கு மேல் வீடு வீடாக பிரச்சாரம் செய்யலாம் என்ற அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் பாரதிய ஜனதா மனு அளித்துள்ளது. இரவு 10 மணிக்கு மேல் வீடு வீடாக சென்று அமைதியாக பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் கூறியிருந்தார். இதற்கு பல்வேறு கட்சிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. நள்ளிரவில் நடக்கும் இந்த பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் நடவடிக்கைகளில் கட்சிகளும் வேட்பாளர்களும் ஈடுபடலாம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பாரதிய ஜனதா கட்சியும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த அனுமதியால் இரவில் பல்வேறு முறைகேடுகளுக்கு வழி ஏற்படும் என்றும் எனவே இத்திட்டத்தை அனுமதிக்கக் கூடாது என்றும் வலியுறுத்தி தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமாரிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் ஒரு புதிதான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இரவு 10 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என்று அதிகாரப்பூர்வ ஆணை இருந்தாலும் கூட நள்ளிரவு நேரத்திலும் வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்கின்ற அறிவிப்பு இது வேறு விதமான வாக்காளர்களை கவரக்கூடிய அல்லது அவர்களை திசை திருப்பக்கூடிய செயல்களில் ஈடுபடுத்துவதற்கு இது துணையாக அமைந்துவிடும் என பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. இதற்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம். இன்று தேர்தல் ஆணையத்திடம் தாக்குதல் தொடர்பாக புகார் மனு கொடுக்கின்ற பொழுது இந்த விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். பாமக இளைஞரணி செயலாளர் அன்புமணி வாகனத்தின் மீது நடந்த தாக்குதல் குறித்து விசாரணை நடத்த கோரியும் பாரதிய ஜனதா சார்பில் தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டிஜிபி அலுவலகத்திலும் பாரதிய ஜனதா சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது.